future. Thank you. மார்த்தாண்டம் 2025-2026 கல்வியாண்டு ஆண்டவருக்கே சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கண்ணை இமை காப்பது போன்றே நம்மை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் எல்லா வல்ல இறைவனுக்கு என் முதல் கண் நன்றியை ஏறெடுக்கிறேன். பெரும் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய CSI
CSI மார்த்தாண்டம் சேகரித்து போதகவர் ரெவரண்ட் ஜே. விக்டர் ஞானராஜ் அவர்களே, இவ்விழாவினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் CSI கன்னியாகுமரி பேராயம் கூட்ட மேலாளர் மிஸ்டர் என். சுபானந்தராஜ் அவர்களே, முதன்மை விருந்தினர் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழக உதவி தலைவர் திரு PPK செந்தில்குமார் அவர்களே, இப்பள்ளியின் சாப்ளைன் ரெவரண்ட் பி. பாலசுந்தர் அவர்களே, வாழ்த்துரை வழங்க வருகை புரிந்த CSI மார்த்தாண்டம் உதவி போதகர்கள் ரெவரண்ட் எம். சாமுவேல், ரெவரண்ட் டி. சுதீர் அவர்களே, இப்பாடசாலையின் PTA பிரசிடென்ட் மிஸ்டர் டி. ராஜன் அவர்களே, PTA உபத்தலைவர் மிஸ்ஸஸ் ஏ. விஜயராணி அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக ஊழியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். பள்ளி வரலாறு. 1882ஆம் ஆண்டு மறை திரு ஜேம்ஸ் எம்லின் அவர்கள் மார்த்தாண்டத்தில் ஒரு தமிழ் பள்ளி, ஒரு ஆங்கில பள்ளி மற்றும் ஒரு பெண்கள் பள்ளி துவக்கினார். 1913ஆம் ஆண்டு ஆங்கில பள்ளி அரசுக்கு கொடுக்கப்பட்டு இன்று அது அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. தமிழ் பள்ளியானது தற்போது எல்லாம் அரசு தொடக்க பள்ளியாக ஆலயத்தின் அருகாமையில் இயங்கி வருகிறது. 40 ஆண்டுகளாக இயங்கி வந்த பெண்கள் பள்ளிக்கு கருங்கல்லால் ஆன கட்டிடம் கட்டப்பட்டு 5/6/1922ஆம் ஆண்டு அர்ப்பணம் செய்யப்பட்டது. 1929ஆம் ஆண்டு பெண்கள் பள்ளி அருகாமையுள்ள வளாகத்திற்கு மாற்றப்பட்டு தற்போது LMS பெண்கள் மேல்நிலை பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. கருங்கல்லால் ஆன கட்டடம் 1932ஆம் ஆண்டு முதல் தமிழ் ஆசிரியர் பயிற்சி பள்ளியாகவும் திருப்பணியாளர் பயிற்சி மையமாகவும் செயல்பட்டு வந்தது. இந்த திருப்பணியாளர் பயிற்சி மையத்தில் 6/6/1955ஆம் ஆண்டு LMS ஆண்கள் நடுநிலை பள்ளியாக லண்டன் மிஷன் மிஷனரிகளால் 5 ஏக்கர் நிலத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. 1961ஆம் ஆண்டு இப்பள்ளி உயர்நிலை பள்ளியாக செயல்பட்டு 1968-69ஆம் கல்வியாண்டில் நிரந்தர அங்கீகாரம் பெறப்பட்டது. பின்னர் 1981ஆம் ஆண்டு மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. நமது பாடசாலையின் தாளாளராக செயலாற்றிய திரு சி. ஜான் கிறிஸ்பின் அவர்கள் 10/10/2025 அன்று இயற்கை எழுதினார்கள். தற்போது நமது பாடசாலையின் தலைமை ஆசிரியை திருமதி C.A. பிரீதா, உதவி தலைமை ஆசிரியை திருமதி S.T. தங்கம், ஸ்டாஃப் செக்ரட்டரி திருமதி என். திலகா மேன்சில், PTA பிரசிடென்ட் திரு T. ராஜன், வைஸ் பிரசிடென்ட் திருமதி ஏ. விஜயராணி ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். இக்கல்வியாண்டு 2/6/2025 திங்கட்கிழமை நமது பாடசாலையின் சாப்ளைன் ரெவரண்ட் பி. பாலசுந்தர் அவர்களின் ஜெபத்துடன் ஆரம்பமானது. அரசு தேர்வு முடிவுகள். 2024-2025 கல்வியாண்டில் +2, +1 மற்றும் SSLC பொதுத் தேர்வில் முயன்று படித்த மாணவர்கள், வெற்றிக்காக அயராது உழைத்த ஆசிரியர் பெருமக்கள், ஒத்துழைப்பு தந்த பெற்றோர்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன். அரசு பொதுத் தேர்வில் முதல், 2ஆம், 3ஆம் இடங்களை பிடித்த +2, +1 மற்றும் SSLC மாணவர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். பள்ளியின் செயல்பாடுகள். காலை வழிபாட்டு கூட்ட நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 10th, 11th, 12th மாணவர்களுக்கு காலை மாலை வகுப்புகள் மற்றும் சாட்டர்டே சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. தேர்வுகளின் முடிவுகள் மாதந்தோறும் பெற்றோர் பள்ளியில் வந்து பார்வையிடுகிறார்கள். ஸ்லிப் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், மிட் டர்ம் டெஸ்ட், குவார்டர்லி எக்ஸாம் அனைத்தும் சிறப்பாக நடந்தேறியது. 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ள நூலகம் சிறப்பாக செயல்படுகிறது. அரசாங்கம் வாசிப்பு இயக்கம் சார்பில் வழங்கிய சிறு நூல்கள் மாணவர்களுக்கு மிகவும் பயன்படுகிறது. ஸ்மார்ட் கிளாஸ் வழி பாடம் கற்பித்தல் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள் ஆங்கில ஆசிரியை கொண்டு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. வார இறுதி நாள் மாஸ்டர் நடைபெறுகிறது. JRC மிஸ்டர் G. சுரேஷ்குமார் சார் தலைமையில் நடைபெற்று வருகிறது. சிறப்பு அம்சங்கள். மாணவர்களின் முன்னேற்ற
கருத்தில் கொண்டு பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் காலாண்டு தேர்வுக்கு முன் தாளாளர் தலைமையில் நடத்தப்பட்டது. இலக்கிய மன்றம். இலக்கிய மன்றத்தின் கன்வீனராக மிஸ்ஸஸ் பி. ஞானகுலோரி அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். பசுமைப்படை. இதன் கன்வீனராக மிஸ்ஸஸ் எம். திலகா மேன்சில் அவர்கள் செயல்படுகிறார்கள். இக்கல்வியாண்டின் நோக்கம் மிஷன் இயற்கை 2.0 செயல்பாடுகள் மரம் நடுதல், இயற்கை பாதுகாப்பது, பூமியை வளமுடையதாக மாற்றுவது, மரங்களுக்கு தாவர பெயர்கள் பொறுப்பது. NSS. இதன் கன்வீனராக ஜி. சுதா லலிதா ஆசிரியை அவர்கள் செயல்படுகிறார்கள். இந்த கல்வியாண்டில் NSS கேம்ப் மிகவும் சிறப்பாக ஒரு வாரம் நடைபெற்றது. 28 மாணவர்கள் பங்கேற்றார்கள். ஒவ்வொரு நாளும் சிறப்பு விருந்தினர் மாணவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற அறிவுரைகள் வழங்கினார்கள். NMMS தேர்வில் மாணவர்களை தயார்படுத்த திலகாவதி டீச்சர் மற்றும் பரிமளா டீச்சர் தலைமையில் சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை ஊக்கப்படுத்த ஸ்லிப் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், மிட்டம், குவார்டர்லி எக்ஸாம் முடித்தவுடன் சென்ற மார்க் வாங்கும் மாணவர்கள், கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டில் எலக்ட்ரிக் பெல் பொருத்தப்பட்டது. சவுண்ட் சிஸ்டம் சிறப்பாக செயல்படுத்த புதிதாக ஸ்பீக்கர் மற்றும் மைக் வாங்கப்பட்டுள்ளது. டயட் வாயிலாக தமிழக அரசு தேர்வுகள் வினாத்தாள் தயாரிக்கும் முகாம் நமது பாடசாலை மீட்டிங் ஹாலில் வைத்து நடைபெற்று வருகிறது. 29/7/2025 அன்று நமது பாடசாலையை DO அவர்கள் பார்வையிட்டு மாணவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கியுள்ளார். 27/10/2025 அன்று DO மற்றும் CO அவர்களின் இன்ஸ்பெக்ஷன் நடைபெற்றது. 31/10/2025 அன்று நமது கார்ப்பரேட் மேனேஜர் மிஸ்டர் என். சுபானந்தராஜ் அவர்கள் நமது பாடசாலை பார்வையிட்டு ஆய்வகங்கள் சீரமைக்க வழிமுறைகள் வழங்கினார்கள். முன்னாள் மாணவர் சங்கம் செயல்பட்டு வருகிறது. அரசு விழாக்கள். 15/7/2025 அன்று கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்பட்டது. 15/8/2025 அன்று இண்டிபெண்டன்ஸ் டே கொடியேற்றத்துடன் கொண்டாடப்பட்டது. போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. 5/9/2025 அன்று ஆசிரியர்கள் தின விழா மற்றும் 14/11/2025 அன்று குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஓணம் பண்டிகை அத்தப்பூ கோலம் போட்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 4/9/2025 அன்று உற்சாகத்துடன் கொண்டாடினார்கள். நமது பாடசாலையின் கிறிஸ்துமஸ் விழா, விளையாட்டு விழா மற்றும் பள்ளி ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற 18 குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அனைத்து குழு அங்கத்தினர்களுக்கும், கன்வீனர்களுக்கும், உதவி தலைமை ஆசிரியை, உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் அலுவலக ஊழியர்கள், குறிப்பாக திரு கலமெனி சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பாடசாலையில் தாளாளர் இல்லாவிட்டாலும் நமது கூட்டு மேலாளர் திரு என். சுபானந்தராஜ் சார் அவர்கள் நான் இந்த பாடசாலையை தத்தெடுத்திருக்கிறேன் என்று கூறி மிகவும் அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறார்கள். இந்நாளிலும் தேதி, நேரம் மற்றும் விருந்தினர்களை அழைக்க எல்லா ஒழுங்குகளும் செய்த கார்ப்பரேட் மேனேஜர் அவர்களுக்கு நன்றி. இம்மட்டம் காத்து நம்மை வழிநடத்தி வருகிற எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவுக்கு கோடி கோடி நன்றிகளை ஏறெடுத்து அனைவருக்கும் நன்றி கூறி இவ்வாண்டறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். நன்றி. இவன் தலைமை ஆசிரியர் C.A. பிரீதா.
ஜபமாக பண்ணி அமர்ந்திருக்கின்ற ஸ்கூல் சாப்பலின் ரெவரண்ட் பாசுதர் அவர்களே, இன்னும் எங்களை அன்போடு வரவேற்று நல்ல ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை தயாரித்து படித்த தலைமை ஆசிரியர் மிஸ்ஸஸ் C.A. பிரீதா அவர்களே, இன்னும் நல்ல முறையிலே பரிசுகளை வழங்கி பணமழையினால் மாணவர்களை உற்சாகப்படுத்தின மிஸ்டர் P.P.K. சிந்துகுமார், இந்த நம்முடைய மாவட்டத்தின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராகவும் மாநிலத்திலே உபத்தலைவராக இருந்து மக்களை உற்சாகப்படுத்தின அவர்களை நான் பாராட்டுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் இந்த ஸ்கூலை சிறப்பாக நடத்துகின்ற ஆசிரியர் பெருமக்களை கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களே, ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு தந்து வாழ்த்து இருக்கின்றேன். மார்த்தாண்டம் சேகர திருச்சபையின் தலைமை ஆயர் ஒரு இல்ல திருமண நிகழ்விற்கு அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். ஆதலால் அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தார்கள். ரெவரண்ட் டி. சுதீர் அவர்கள் அவருடைய குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நிமித்தமாக சென்றிருக்கிறார்கள். எனவே 3 பேர் சார்பாக மார்த்தாண்டம் சேகர திருச்சபை சார்பாக உங்களை வாழ்த்துவதில் நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் வருகின்ற பொழுது பார்த்தேன், 30 விழா, ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே, கிறிஸ்துமஸ் டே, 3 டேயை குறித்து நான் சிந்தித்த பொழுது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே இந்த 3 டே என்பது மாணவர்களுக்கு மிக மிக முக்கியமானது. ஸ்போர்ட்ஸ் டே என்பது உடல் அளவிலே ஆண்டவர் தந்த ஆற்றலை வெளிப்படுத்துவது. அது விளையாட்டுத்துறையின் வழியாக மாவட்ட அளவிலே மாநில அளவிலே ஒரு மாணவன் யார் என்பது அவனுடைய திறமையை வைத்து அது வளப்படுத்தப்படுகின்றது. யாரெல்லாம் மாணவர்கள் ஆண்டவர் தந்து அந்த உடலை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து தந்த திறமைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ, அந்த பயன்படுத்த உங்கள் வாழ்வும் ஆசீர்வாதமாக அமையும். அதனால் இந்த 30 விழாவிலே ஸ்போர்ட்ஸ் டே என்று முதலாக வைத்திருக்கிறார்கள். 2வதாக வைக்கின்ற பொழுது ஆனுவல் டே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நாட்களை பயன்படுத்தினால் நாட்கள் நம்மை பயன்படுத்தும். அன்பான மாணவர்களே, அவர்களை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களே, இந்த இடத்தை நான் அதிகமாக வலியுறுத்த விரும்புகிறேன். கடவுள் நமக்கு தந்த காலங்கள், நான் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை, காலங்களை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோமோ காலங்கள் நம்மை பயன்படுத்தும். இந்த இடத்திலே கார்பரேட் மேனேஜராக அமர்ந்திருக்கின்ற மிஸ்டர் என் சுபானந்தராஜ் அவர்கள் அழகாக தன்னுடைய வார்த்தைகளை அனுபவத்தின் வழியாக தந்தார்கள். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையிலே காலங்களை பயன்படுத்தினபடியினால் இன்று பேராயத்திலே ஒரு கார்பரேட் மேனேஜராக உயர்ந்து இந்த நிகழ்விலே மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கடந்த நாட்களிலே காலத்தை பயன்படுத்தினார். எனவே காலம் அவர்களை இப்பொழுது பேராயத்தின் வழியாக பயன்படுத்துகின்றது. இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்கின்ற அன்பு மாணவர்களுக்கு நாம் தருகின்ற ஒரு அறிவுரை, இன்றைய நாட்களிலே இல்லங்களை சந்திக்கின்ற பொழுது அநேக பெற்றோருடைய வேதனை என்னவென்றால், பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் இல்லத்திலே சென்று செல்போனுக்கு அடிமையாகி ரீல்ஸை பார்த்து கல்வியை மறந்து விடுகிறார்கள், தங்கள் திறமையை மறந்து விடுகிறார்கள். இன்று அநேக மாணவருடைய திறமைகளை அழித்துக் கொண்டு இருப்பது செல்போன். அதை சரியாக பயன்படுத்தினவர்கள் உண்டு, தவறான முறையிலே அதுக்கு விளையாட்டு அடிமையாகி எத்தனையோ மாணவர்கள் தங்கள் காலங்களை கெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த இடத்திலே தெய்வீக சமூகத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், உங்கள் கரங்களில் இருக்கின்ற செல்லுக்கு நீங்கள் அடிமையாகி விடாதபடிக்கு ஆண்டவர் தந்த இந்த கல்வியின் நாட்கள் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் பொறுப்பேற்று உங்களுக்கு கற்றுத்தருகின்ற ஆசிரியர்களை மதித்து பாடத்தை நீங்கள் கவனம் செலுத்தினால் பிற்காலத்திலே அந்த காலங்கள் உங்களை சிறந்தவர்களாக உருவாக்கும். ஒரு ஆசிரியராகவோ ஒரு நீதிபதியாகவோ இன்னும் பல்வேறுபட்ட துறையிலே ஒரு மருத்துவராக நீங்கள் வளர்ந்து வருவதற்கு அந்த கல்வி மிக மிக முக்கியம். காலங்களை தவற விட்டு விடாதீர்கள், பிற்காலத்திலே கண்ணீர் வடிக்கின்ற சூழல் வரும். எனவே இந்த இடத்தை நான் வாழ்த்துவதிலே முக்கியமாக சொல்லுவது, இந்த கற்றுக்கொள்ளுகின்ற இந்த பருவத்திலே காலங்களை நீங்கள் திட்டமிட்டு கல்விக்காக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்வு, உங்களுக்கும் உங்களை குறித்து கனவு கண்டிருக்கின்ற பெற்றோர், உங்களை உருவாவதற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள், நாளைய தினத்தில் உங்களை காணுகின்ற பொழுது அவர்களுக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கும். நான் பெற்றெடுத்த என் அன்பு பிள்ளை, நான் கற்றுக் கொடுத்த என் பிள்ளைகள் நல்ல முறையில் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே மாணவ செல்வங்கள் செல்போனுக்கும் அடிமையாகி விடாதபடிக்கு
நீங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஆனுவல் டே என்பது ஒரு ஆண்டை நாம் எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக கிறிஸ்துமஸ் டே. இந்த கிறிஸ்துமஸ் டே என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு காலங்கள் தான். கிறிஸ்து பிறப்பு பண்டிகை. கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவது மட்டுமல்ல, இதோடு இணைத்தது நான் எண்ணி பார்த்தேன். என்னை ஒழுக்கத்திலே, பரிசுத்தத்திலே, திறமையிலே உருவாக்குவது இந்த கிறிஸ்துமஸ் டே என்றால் நான் அதிலே அதிகமாக சந்தோஷப்படுவேன். ஏனென்றால் கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தபடியினால் இருளில் இருக்கின்ற உலகம் ஒரு வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டது. அப்ப அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நாம் கடவுளை ஆராதிக்கிறோம் என்றால் நமக்குள்ளே ஒரு தெய்வ பயம் இருக்க வேண்டும். எந்த மாணவருக்குள்ளே ஒரு தெய்வ பயம் இருக்கின்றதோ, ஒரு ஆன்மீகம் இருக்கின்றதோ, அந்த மாணவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒழுக்கம் கெட்ட உலகத்திலே இன்னைக்கு மாணவர்கள் கஞ்சா, மாம்ச இச்சை, அநேக இச்சையிலே தன் உடலையும் தன் உள்ளத்தையும் எதிர்காலத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள் அன்பு மாணவ செல்வங்களே. நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் உங்கள் திறமைகளை உருவாக்கி இந்த உலகத்திலே வளர வேண்டும் என்றால் தெய்வீக பயம், ஆன்மீகம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். அந்த ஆன்மீகத்தை வளப்படுத்துவதுதான் கிறிஸ்து பிறந்த நாள் இந்த டேயாக அனுசரித்து இருக்கிறார்கள். எனவே இந்த 30 விழாவிலே ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே, கிறிஸ்துமஸ் டே, இந்த 3 டேலே யார் தங்களை அர்ப்பணித்து இருக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி மார்த்தாண்டம் சேகரன் திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த கல்வி ஸ்தாபனம் எல்லா நிலையிலும் வளர்ந்து அநேக மாணவர்கள் வந்து அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் இந்த சமூகத்திற்கும் உங்கள் பங்களிப்பை இன்னும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி உங்களை சிறந்த சாதனையாளர்களாக உருவாக்கும் என்று வாழ்த்தி எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, o'er the fields we go, laughing all the way. The bells are locked and ring to make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்ப நான் என்ன சொல்றது? போதுமா? ஆஃப் பண்ணிக்கலாமா? எப்படி ஆஃப் பண்ணி
சிறப்பு விருந்தினர்களாக அமர்ந்திருக்கும் திரு செந்தில்குமார் அவர்களையும் மற்றும் நமது கார்ப்பரேட் மேனேஜர் அவர்களையும் மற்றும் போதகர் அவர்களையும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் மற்றும் இதற்கு முக்கிய காரணங்களாக விளங்கும் மாணவ செல்வங்களையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாள் நமக்கு முப்பெரும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்போர்ட்ஸ் டே, கிறிஸ்மஸ் டே மற்றும் ஆனுவல் டே மூன்று இதுவும் மொத்தமாக முப்பெரும் விழாவாக நமக்கு இன்று சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த முப்பெரும் விழாவில் நமது பள்ளியானது துவக்கப்பட்டு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஆகிறது. 1955 ஆண்டு துவக்கப்பட்டது. இன்று 70வது ஆனுவல் டே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 70 ஆண்டுகளாக இந்த பள்ளியானது மிகவும் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகிறது. இங்கு பயின்றவர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் மிக மிக பெரிய பதவிகளில் டாக்டராக, இன்ஜினியராக மற்றும் அரசு துறைகளில் பெரிய பெரிய பதவிகளை வகித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட இப்பள்ளியானது இப்போது சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. அதனை நடத்தி வரும் ஆசிரியர் பெருமக்களை மிகவும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பள்ளியில் பயின்று படித்த பிள்ளைகள் எல்லாமே நல்ல சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். இதுவரை அதாவது நமக்கு இந்த பள்ளியானது தனியார் பள்ளிகளுக்கு நிகரான அளவில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த அளவுக்கு கற்றலில் மிக நேர்த்தியான ஆசிரியர்கள் நமக்கு இங்கே இருக்கிறார்கள். பிள்ளைகள் எந்த சந்தேகம் கேட்டாலும் அதனை உடனே நிவர்த்தி செய்யும் அளவுக்கு மிகவும் திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் இங்கே நமக்கு இந்த பள்ளிக்கு இருக்கிறார்கள். அதாவது பிள்ளைகள் படிக்க வேண்டுமே தவிர பிள்ளைகள் அதாவது அவர்களுடைய வழியை விட்டு தவறான வழிகளில் அதாவது செல்போன் அடிக்ட் ஆகாமல் அதாவது படிப்பு மட்டுமே, அதாவது 12th முடிக்கிறத அவங்களுக்கு இந்த படிப்பு மட்டுமே மிகவும் முக்கியமானது. இதற்காக நான் ஒரு சிறிய கதையை சொல்லி இதனை முடிக்க விரும்புகிறேன். சிறிய கதை என்றால் எல்லாருக்கும் தெரிந்த கதைதான். அதாவது ஒரு குட்டையில் கொஞ்சம் தண்ணி இருந்தது. குட்டை சொன்னா குளத்தை விட கொஞ்சம் சின்ன சைஸ். அப்ப இந்த குட்டையில 2 கொக்கும் ஒரு ஆமையும் வாழ்ந்தது. அந்த குட்டையில உள்ள தண்ணி எல்லாம் வத்திட்டு, அப்ப பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, பெரிய குளம். அதுல தண்ணி நல்லா நிறைஞ்சு கிடக்கு. அப்ப இந்த மூவரும் நண்பர்கள் என்ன என்றால் அவர்களுக்கு இந்த தண்ணி தீர்ந்ததும் அடுத்த குளத்துக்கு செல்ல வேண்டும். அப்ப கொக்கு ஈஸியா பறந்து போயிடும். இந்த ஆமையால நடந்து போகணும்னா 1 வாரம் அல்லது 2 வாரம் 1 மாசமும் ஆகலாம். அப்ப இதுக்கு போக முடியாது. அப்பொழுது இது என்ன செய்கிறது என்றால் 3 பேருமாக கூட்டாலோசனை நடைபெற்று கொக்கு செல்லுகிறது, நான் ஒரு குச்சியை கொண்டு 2 பேருமாக பிடித்துக் கொள்வோம், நீ இதை கவ்வி கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுது ஈஸியாக பறந்து ஆகாயத்தில் பறந்து செல்லும் போது பக்கத்து குளத்துக்கு சென்று விடலாம் என்று. அப்போது இது கொக்கு இந்த குச்சியை பிடிச்சிருக்கு, ஆமை கடித்து பிடித்துட்டு ஆகாயத்தில் பறக்க தொடங்கிவிட்டது. ஆகாயத்தில் பறந்து சென்று கொண்டிருக்கும் போது ஆமைக்கு ஒரே நோக்கம், எனது பக்கத்து குளத்தில் போய் சேர வேண்டும். அப்போது இடையில் சில இடைச்சல்கள் வருகிறது. சில நண்பர்கள் கேட்கிறார்கள், ஆமையானே நீ எங்க போகிறாய் என்று. இவர் வாயை திறந்தால் கீழே விழுந்து விடுவார், விழுந்து உடைந்து சத்து விடுவார், அவருக்கு அதோட முடிச்சு. அப்ப இது என்ன செய்யுது, வாயை திறக்கவில்லை. இவர்களுடைய நோக்கம் அடுத்த குளத்துக்கு சென்று சேர வேண்டும். அதே போன்றுதான் அந்த வாயை திறக்காமல் அது பக்கத்து குளத்துக்கு சென்று சேர்த்து விடுகிறது. இதே போன்றுதான் நமது மாணவர்கள் இப்பொழுது நான் சொன்ன எடுத்துக்காட்டில் மாணவர்கள் ஆமைகள். அது இவர்கள் இந்த கல்வி என்ற குச்சியை வலிமையாக பிடித்துக் கொள்ள வேண்டும். பிடித்துக் கொள்ளும் போது என்ன செய்கிறது என்று சொன்னால், தாம் வாழ்க்கை என்னும் உயர் பதவிகளில் சென்று
பெரிய பெரிய வேலை வாய்ப்புகளில் அமர்ந்து அரசு துறைகளில் வேலை பார்த்து தனது பள்ளிக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்து விடுகிறது. அதே நேரத்தில் நான் இடையில் இந்த ஆமை நான் பதில் சொல்லுகிறேன், பக்கத்து குளத்துக்கு போகிறேன் என்று சொல்லி இருந்தால் கீழே விழுந்து விடுவார்கள். நீங்களும் இதே போல் படிக்காமல் இடையில் விட்டு விட்டால், படிப்பதை குறைத்து நீங்கள் விட்டுவிட்டால் நீங்களும் கீழே வாழ்க்கையின் பெரிய மேல் நோக்கி போக வேண்டிய பாதைக்கு செல்ல முடியாது. அதனால் நான் சொல்லுகிறேன், அதை இடையில் வருகின்ற அந்த குச்சியானது இங்கு நமக்கு ஆசிரியர்களாக செயல்படுகிறார்கள். ஆசிரியர்கள் மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ, எந்த அளவுக்கு பாடங்களை சொல்லித் தரணுமோ அந்த அளவுக்கு வலிமை மிக்கவர்கள் தான் இந்த ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்கள் சொல்லும் அனைத்து விதமான பாடங்களை நீங்கள் கற்று மேல் நோக்கி செல்லும் பாதையிலே நீங்கள் நோக்கி நடக்க வேண்டும். பிள்ளைகள் எந்த வழியிலும், கெட்ட வழியிலோ எந்த வழியிலோ ஒன்றுமே செல்லாமல் அந்த ஆமையை போல பக்கத்து குளத்துக்கு சேரும் விதமாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். இரண்டாவது, இந்த தினத்தில் கிறிஸ்துமஸ் தின விழா கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமஸ் தின விழாவானது 2025 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து மனிதனாக உருவாகினார். இந்த உலகத்தில் மனிதனாக உருவாகி நமக்கு இன்று 2025 ஆண்டுகள் ஆகிறது. நாம் அந்த இயேசு கிறிஸ்துவை இன்று பிறந்த நாளை சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகிறோம். இந்த நாள் நல்ல நாளாக அமையவும், வரும் வருடங்கள் எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கவும் உங்களுக்கு கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம், அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத, கவலைப்படாத, கவலைப்படாத. இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம், அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத, 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 கவலைப்படாத. அற்புதங்கள் புரிய போகுது, அற்புதங்கள் புரிய போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. Go!
apate que na apatia apate que apate to apate good apate Asana patiye apati ke na apatia apati ke apati to apati good apatiye ruti காலையில் காடி சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே, வீட்டுல பயிரேன் போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே, எப்ப வேணாலும் போயிடும் போல இருக்கும் பெருசுங்களே, இளைஞர்களே, கவர்வதற்கென்றே கலக்கலப்போடு பூசிக்கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே மற்றும் மீசைக்காரர்களே, அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் செல்லுக்கும் போர்பட்டே. வந்துவிட்டான் வசந்த செடி. Junior category of Agilesh A. winner. Agilesh A. winner. நான் இனி ஃபோட்டோ எடுக்க நான் ஃபோட்டோ எடுத்து தரணும் கேட்பேன் அப்போ எடுத்து தரணும் இது அம்மா நான் ஃபுல்லாக ஃபோட்டோ Agilesh A. winner. நான் இதை வீடியோ எடு இது வீடியோ எடு அப்படியே வீடியோ எடு Godson first runner up.
Godson D, first runner-up. S, second runner-up. Senior category, Abhilash R is winner. Abhilash R is winner. Vinil VS first runner-up. Vinil VS first runner-up. Tejas R second runner-up. Now sports prize. P. Surya Blue House. P. Surya 12C Blue House 100 meter and first place. இது நான் ஃபோட்டோ எடுங்கன்னு சொன்னா மட்டும் ஃபோட்டோ எடுத்தாலும் இந்த ஃபோன் Garvin R 11A Green House 100 meter and second place. Aswin S 11A Blue House 100 meter and third place. Ashley Nivin V 11A White House 200 meter and first place. Inayatullayam 12A Yellow House 200 meter and second place. அண்ணன் இருப்பான் நான் வந்து தெரியுமா நான் ஃப்ரெண்ட் Kings Mano 12B Green House 200 meter and third place. வெளியில நிற்பான் அபிலாஷ் Vinil VS 12A Yellow House 400 meter and first place. John Austin R John Austin 11B White House 400 meter and second place. ரைஸ் வந்து போகும்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கேன் இது இல்லை Vivijit V 11D Blue House 400 meter and third place. S. Aswin 11A Blue House shot put first place. John Austin 11B White House shot put second place. P. Surya Blue House 12C Blue House shot put third place. V. Vivijit 11D Blue House disc throw first place. Danush 11D White House disc throw second place. Richo 11D Blue House disc throw third place. VK Shino 10A Green House 100 meter and first place. D. Godson
Yes, Sharvin 10A Blue House 400 meter run first place. B Vinish 10B Greenhouse 400 meter run second place. J Reno 10A Greenhouse 400 meter run third place. B Shino 10A Greenhouse shot put first place. Abhi Krishna 10A Greenhouse shot put second place. Yes, Sharvin 10A Blue House shot put third place. Yes, Sharvin 9A Greenhouse 200 meter run first place. வீடியோ எடுத்தா போதா நான் வீடியோ எடுத்து ஆன் பண்ணி தான் நீ வீடியோ பண்ணுறேன் மொத்தம் ஃபோட்டோ எடுக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் வர முடியாது நீ உண்டு ஆமாம் இதாவது பிடிச்சி வை அப்படியே பிடி மாட்டாது தெரியுதல்ல அப்படியே பிடிச்சி B Unni Krishnan 9B Blue House 200 meter run second place. Yes, Kevin 9A Greenhouse 200 meter run third place. சொல்ல சூடா இருக்குல்ல Yes, Vinish 6A Greenhouse 100 meter run first place. ஆஃப் ஆகுது ടൈമായടാ പാട്ട് என்னையா சாமி சாமின்னு கூவிட்டு இருக்கீங்க என்னையா பிரச்சனை உங்களுக்கு
இது கிறிஸ்மஸ் டைம் அதனால தான் சந்தோஷமாக ஆடிடுவாங்க. என்னது கிறிஸ்மஸ் தான் அப்படின்னா? நான் கிறிஸ்மஸ்ன்றது உங்களையும் நிர்ணயம் மீட்பதற்காக நம்ம பூலகத்தில் இயேசு கிறிஸ்துவா பிறந்திருக்காங்க. அதுதானே கிறிஸ்மஸாக நான் கொண்டாடிட்டு இருக்கோம். என்னது எனக்காகவா? ஒண்ணுமே புரியலையாப்பா, கொஞ்சம் தெளிவா சொன்னேன். ஆனால் உங்களுக்கு புரியல, நீங்கள் ஓரமாக இருங்க, உங்களுக்கு நான் தேனா இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம். நிறுத்துங்க பிரதர். என்ன பிரதர் பண்ணிருக்கீங்க? பார்த்த தெரியலையா, நடனம் செய்து கொண்டிருக்கிறேன். அது தெரியுது பிரதர். இந்த கிறிஸ்மஸ் டைம்ல ஏதாவது சந்தோஷப்படுத்தீங்கன்னா ஏதாவது தூங்க வச்சுருக்கீங்க பிரதர். இல்லை பிரதர், அந்த கிறிஸ்மஸில் பெரியவங்களாம் வருவாங்கல்ல, அவங்களுக்கு புரியுங்க அதனால தான் அந்த நீங்க சொல்றது கரெக்ட் தான் பிரதர். பெரியவங்க எல்லாம் வருவாங்க தான், அவங்க காட்டில நம்ம வாலிப பசங்க வருவாங்கன்னு தெரியாம போயிடுச்சு பிரதர். ஆமாம் பிரதர், இம்மிடியாக எப்படி பார்த்து சேஞ்ச் பண்ண சொல்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ, சேஞ்ச் வேண்டும். அந்த சிறப்பு விருந்தினராக வந்து மண்ணினுடைய மைந்தன், சமூக சேவகன் என்று பலவாறெல்லாம் அடைமொழிகளால் பாராட்டப்படக்கூடிய தொழிலதிபர் PPK சிந்துகுமார் அவர்கள் நம்மோடு வந்து நல்ல பல கருத்துக்களை கலந்து கொண்டு அவர்களுடைய வேலை பழுவை காரணமாக அடுத்த நிகழ்வுக்கு சென்றிருக்கிறார்கள். அண்ணா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை என் சார்பாகவும் உங்கள் அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நல்ல ஒரு வாழ்த்துறை, அதாவது கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துறையை வழங்கி அமைந்து இருக்கக்கூடிய, அதாவது காலம் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே ஒரு நல்ல ஒரு வாழ்த்துறையை ஆற்றி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சேகரத்தில் போதகர் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அடுத்ததாக என் பள்ளியினுடைய
பள்ளியினுடைய போதகர் எல்லா வாரம் திங்கட்கிழமைகளிலும் வந்து இறை ஆசி வழங்கி சொல்லக்கூடியவர்கள், எல்லா நிகழ்வுகளிலும் பங்கேற்று எங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர்கள் அன்னார் அவர்களுக்கும் என் சார்பிலும் உங்கள் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நல்ல ஒரு கதையோடு உங்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்லி சென்றிருக்கக்கூடிய PTA தலைவர் அவர்களுக்கு என்னுடைய என் சார்பிலும் உங்கள் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த PTA துணை செயலர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வின் காரணமாக நிகழ்வில் வந்து கலந்து கொண்டமைக்கு என் சார்பிலும் உங்கள் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்த, அதாவது விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி நல்ல மாணவர்களை உற்சாகப்படுத்தி எல்லா நிகழ்வுகளையும் சரியாக செய்து திறம்பட நடத்தி கொடுத்த நம்முடைய பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கு என் சார்பிலும் உங்கள் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த விழாவானது இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த வளாகத்தையும் இந்த அரங்கையும் மிக சிறப்பாக அழகாக செம்மையுடன் இதை வந்து அழகுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த விழா மேடையையும் இந்த தோரணங்களை எல்லாம் கட்டி எல்லா வளாகத்தையும் அலங்கரித்த இந்த அலங்கார குழுவுக்கு என்னுடைய என் சார்பிலும் உங்கள் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு நடனங்களால் நாடகங்களால் ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவர்கள் கலந்து கொண்டு நடித்து சிறப்புற இந்த நிகழ்வுகளை நடத்தி காட்டிய என்னுடைய அருமை பிள்ளைகள், என் உயிரினும் மேலான பிள்ளைகளுக்கு எங்களுடைய சார்பில் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பல போட்டிகளிலே கலந்து கொண்டு முயற்சியுடன் போராடி வெற்றியை பெற்றிருக்கக்கூடியவர்களும் வெற்றியை பெற்ற வெற்றியாளர்களுக்கும் இந்த முறை அல்லது அடுத்த முறையாவது வெற்றி பெறலாம் என்று அந்த துடிப்போடு இந்த விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்ட எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் எங்களுடைய சார்பில் என் சார்பிலும் உங்கள் அனைவரும் எங்கள் பள்ளியினுடைய சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த ஒலி அமைப்பை அமைத்து தந்த இந்த ஒலி சவுண்ட் அன்னார் அவர்களுக்கு உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவானது இவ்வளவு சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு இடைமறை காயாக இருந்து எல்லா நிகழ்வுகளிலும் கைகோர்த்து செயலாற்றி இருக்கக்கூடிய என் உடன் பணிபுரியும் அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் மற்றும் இந்த வளாகத்தில் பணிபுரியக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய என் சார்பிலும் உங்கள் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு கிறிஸ்துமஸ் கேக் வழங்கி மற்றும் தனித்தனியாகவும் கேக்கை வழங்கி இருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் வின்சுலா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா செயல்களிலும் தலைமை ஆசிரியருக்கு பக்க பலமாக இருந்து கூடவே இருந்து எல்லாவற்றையும் திறம்பட நடத்தி கொடுத்திருக்கக்கூடிய எமது பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நம்முடைய ஆசிரியர் மன்ற செயலராக இருந்து பணி செய்யக்கூடிய ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த எல்லா நிகழ்வுகளையும் சரியாக செய்து எல்லா நேரங்களிலும் அதிகமான சிரத்தையோடு எல்லா செயல்களையும் செய்து முடித்த என்னுடைய எல்லா ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் நன்றியை கூறுகிறேன். கடைசியாக ஒத்தாய்ப்பாக இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக அறிவோடும் அமைதியோடும் ஆற்றலோடும் துடிப்போடும் இங்கு கலந்து கொண்ட என்னுடைய மாணாக்க மணிகளுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் யாருக்காவது நன்றி சொல்ல விட்டிருந்தால் ஏழையை மன்னித்து பொறுத்தருமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. Thank you, sir, for your humble